வணக்கம், ஹாய். நான் கிருத்திகன் குகேந்திரன். இது இன்னும் ஒரு டெக் ரிவ்யூ. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறதும் ஒரு பட்ஸ் டைப் தான். ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருந்தோம் ரியல்மி பட்ஸ் கியூ அண்ட் இன்னும் ஒரு பட்ஸ் ஐட்டம் இருக்குது, ஏர்போர்ட் ஜேபிஎலோடது. இன்றைக்கி பார்க்க போகிறது i12. பாருங்கள், தெரியுதில்ல, i12. இதை நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அந்த மாதிரிலாம் பார்ப்போம். இது ஆல்மோஸ்ட் சொல்கிறேன். இந்த பக்கம் ஐஃபோனோட பாக்ஸோட படம் போட்டிருப்பாங்க. அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம் இது இருக்குது. இது மூடி நான் கீழே வச்சிடுறேன். உள்ளே எப்படி இருக்கும், இங்கே இருக்குது. இது அது வந்து காடை முட்டை மாதிரி இருக்குன்னா இது இந்த ஷேப்பில் இருக்குது. வேறு என்ன உள்ள தந்துக்கான பார்ப்போம். ஆஸ் யூஸ்வல் யூசர் மேனுவல். ஒரு பக்கம் சைனீஸ், ஒரு பக்கம் இங்கிலீஷ் அதில் இருக்குது. அண்ட் கேபிள் வந்து ஐஃபோனோட முதல் வந்த மாடல், இந்த பழைய 5Sலேருந்து வந்து அந்த கேபிள் 4Sக்கு கொஞ்சம் இதை விட பெரிய பின்னாக வரும். இந்த கேபிள் உள்ளே தந்திருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில் இருக்குது. நான் இதை உள்ளே வைக்கிறேன், மேனுவலையும் உள்ளே வைக்கிறேன், இந்த டப்பாவையும் வைக்கிறேன், அதனோட மூடி அதையும் வச்சிடுறேன். இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். இது இந்த ப்ளூ கலரில் ஒரு ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை உரிச்சு விடுவேன். இதுக்கு ஸ்டிக்கரை உடிச்சா இந்த மாதிரி இருக்கும். ஒரிஜினல் ஏர்போர்ட் ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் இப்படி பார்த்தா அவ்வளோ வித்தியாசமும் தெரியாது. சவுண்டை காதில் போட்டால் மட்டும்தான் தெரியும். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு கையாலே ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப வெள்ளையாக இருக்கும். குட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணால் உள்ளே இருந்து இதை எடுக்கிறேன். இப்படி இருக்குது. என் காதிலே போட்டுவிடுறேன். இல்லை மட்டை பார்க்குறோம். மட்டத்தையும் எடுக்கிறேன், என் காதில் போட்டுக்கிறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரிஜினல் ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரைஸில் சரியான டிஃப்ரெண்ட் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டிலையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நார்மலாக இதை நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா, சார்ஜ் போடுறதுக்கு போட்டு இங்கே இருக்குது. இந்த இடத்துல கொடுத்து நான் அந்த கேபிள் இருக்குது காட்டினேன். அந்த கேபிளில் போட்டும் சார்ஜ் போடலாம். இல்லாட்டி உங்களோட ஐஃபோன் கேபிள்லையும் போட்டு சார்ஜ் போடலாம். அடுத்தது இது ஐஃபோன், ஆண்ட்ராய்ட் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகும். ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் சவுண்ட். மற்றது இங்கே ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. அடுத்தது பட்டன் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு ப்ளூ லைட் எரியும். உள்ளே நீங்கள் இதை வச்சிங்கன்னா இங்கேயும் ஒரு ரெட் லைட் எரியும். சார்ஜ் ஃபுல் ஆகிட்டுண்டா ஒரு ப்ளூ லைட் எரியும். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு லைட் ஒன்று எரியுது. அந்த மாதிரி இருக்குது. இதை நான் உள்ளே போட்டுறேன். உள்ளே போட்டு ஓப்பன் பண்ணால் அது சார்ஜ் ஆகும்போது அந்த லைட் எரியும். ஐ திங்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். குட், இப்போ தான் தெரியுது. என் மூஞ்சி வந்தாலே அது தெரியுது இல்லை. இப்போ தெரியுதுல்ல. என்ன பண்ணுறது, ரெண்டு பேரும் ஒரே கலரில் இருந்தால் சாரி சொல்லக்கூடாது. சரி, இப்போ இதோட ப்ரைஸை பார்ப்போம். எல்லாம் ஒரு 3500 அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் வரும். இது நார்மலாக யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஐஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாம். கேட்டால் யாரும் இது பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு ஒரு குணம் இருக்குது, ட்ரிப்பில் கொண்டு போய் இதை தொலைக்கிறது. கூடுதலாக நாங்கள் எங்கேயா ட்ரிப் போகிறோன்னா இதை போட்டு போவாங்க, அல்லது பஸ்ஸில் போய்க்க, ட்ரெயினில் போய்க்க போட்டு போவாங்க. சில பேர் பைக்கில் போய்க்க போட்டுன்னு போவாங்க, காரில் போய்க்க போட்டுன்னு போவாங்க. கொண்டு போகிற இடத்துல தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. இதை கழட்டி வைக்கிறக்காக தான் இந்த டப்பாவே இருக்குது. நாங்கள் இல்லாட்டி இல்லைன்னு தொலைஞ்சிடும். ஒரு நாள் 2 நாள்லேயே இது தொலைஞ்சிடும். எங்கே வைக்கிறோன்னு தெரியாமல் போட்டணுமா, கழட்டி இதுக்குள்ளே போட்டுவிட்டு அது சார்ஜ் ஆகிக்கொண்டு இருக்கும். நாங்கள் இதை மூடி பாக்கெட்டுக்கு வச்சுட்டு போயிடலாம். இந்த இருக்குது பாக்கெட்டுக்கு வச்சுட்டு போயிடலாம். நிறைய பேருக்கு இது தொலைக்கிற பழக்கம் இருக்குது. ஒரு ஐஃபோன் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு ஒரு 40,000 ரூபா கொடுத்து வாங்கி தொலைக்கிறதுக்கு இது மாதிரி ஒன்றை வாங்கி தொலைச்சிட்டு போகிறது பெட்டர். மற்றபடி பட்ஜெட் இருக்கிறவங்க அதை வாங்கலாம், லோ பட்ஜெட்டில் வாங்க நினைக்கிறவங்க இது வாங்கலாம். இந்த ரிவ்யூ இதோட ஓகே. இதை விட சில ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு டச் கண்ட்ரோல் மற்றது ஐஃபோனில் நாங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஒரிஜினல் ஐஃபோன் ப்ராடக்ட் மாதிரியே இது கனெக்ட் ஆகும். அது மாதிரி இருக்குது.
இதை வாங்க நினைக்கிறேன் வாங்கலாம். இது இப்படி தான் இருக்குது. மறுபடியும் மூஞ்சியை மறைச்சி காட்டுறேன், அப்போ தான் இந்த கலர் சரியாக தெரியும். இப்போ தான் தெரியுது. ஓகே, இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சுது. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் இல்லை இதை பற்றி கேட்கணுமெண்டா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சால். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இதை வாங்கணுமெண்டா ஸ்ரீலங்காவில் இதை வாங்குறதுக்குண்டா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன். அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கொள்ளலாம். இல்லைனா அவங்க சொல்லுவாங்க ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லையா, அவைலபிள் இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கும் வரைக்கும் அல்லது மார்க்கெட்டில் இருக்கும் வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, தேங்க்யூ.